ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்சர் கீ செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி ஆன்சர் கீ வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மணிக்கு தான் ஆன்சர் கீயோட லிங்க் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இந்த டைம்ல ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரு 8:30 9 மணிக்கு மேல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எரர் மெசேஜ் எல்லாம் வருது. ஓகே, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஆன்சர் கீ செக் பண்றதுக்கு நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் J8 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா நீங்க NTPC அப்ளை பண்ணிருப்பீங்க, ALP அப்ளை பண்ணிருப்பீங்க. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கரெக்டா ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்க கேப்சா, இதுல நம்பர்ஸ் இருக்கும். சோ அந்த நம்பர்ஸை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல கேண்டிடேட் டீடைல்ஸ், கால் லெட்டர், ஹெல்ப் டெஸ்க், கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ், அப்ஜெக்ஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது டேப் இருக்கு பாருங்க, கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணதும் பாருங்க, டு டவுன்லோட் யுவர் கொஸ்டின் பேப்பர் for assessment RRB level 1 stage 27th November 2025 to 16th January 2026 click here to generate it இருக்கா. சோ இந்த here வந்து பாருங்க உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த here வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், உங்களோட நேமு, கம்யூனிட்டி, எந்த சென்டர்ல எக்ஸாம் நடந்துச்சு, உங்களுக்கு எந்த டேட்ல எக்ஸாம் நடந்துச்சு, எந்த டைம்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்த அன்னைக்கு உங்களோட போட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோ எல்லாமே இருக்கும். ஸோ இங்க ரைட் சைட்ல பாருங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆன்சர் கீயை ஒரு PDF-ஆ நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆன்சர் கீயோட URL. ஓகேவா? சோ உங்களோட ஆன்சர் கீ ஓபன் ஆகியிருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா http://rrb.digialm.com இருக்கும். சோ இந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ காப்பி பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் மித்ரா, ரேங்க் குருஜியோட வெப்சைட் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல இந்த ஆன்சர் கீயை பேஸ்ட் பண்ணி உங்களோட ரா மார்க் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த ஆன்சர் கீயோட URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரேங்க் மித்ராவோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த இடத்துல ஆர்ஆர்பி குரூப் டி 24 to 25 மார்க் கால்குலேட்டர் அண்ட் ரேங்க் ப்ரெடிக்டர் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்சர் கீயோட URL காப்பி பண்ணோம் இல்லையா? URLனா என்னன்னு நான் ஷோ பண்ணேன்னா அந்த HTTPன்னு இருக்கும் இல்லையா? DGALMன்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாத்தையும் அப்படியே Ctrl+A கொடுத்துட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிரும். ஸோ அங்க காப்பி ஆனது எல்லாத்தையும் இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இது வந்து இங்க பேஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் வேணா இங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் CCA இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இங்க சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட நேமு, ரோல் நம்பர், எக்ஸாம் டேட்டு, டைம் அது எல்லாமே இங்க வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டோட்டல் மார்க் வந்துரும். ஓகே, சோ நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, சோ உங்களோட மார்க் என்னங்கிறத நீங்க இதுல வந்து பாத்துக்கலாம். சோ ஓகே, சோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, ஓகே, சோ அதுல எத்தனை கரெக்டா எழுதிருக்கீங்க, எத்தனை ராங்கு, சயின்ஸ்ல எவ்வளவு மார்க், மேக்ஸ்ல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை கரெக்டா இது பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி ரீசனிங்ல எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை கரெக்ட், உங்களோட ரா மார்க் என்ன, ஜிகேல எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை கரெக்ட், ரா மார்க் என்னங்கிறது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் டோட்டலா நீங்க எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, உங்களோட மார்க் என்னங்கிறத இதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் உங்களோட ரா மார்க். ஓகே, சோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா உட்காந்துட்டு +1 0.3 அப்படின்லாம் உட்காந்து கால்குலேட்டே பண்ண வேண்டாம். ஆன்சர் கீயோட URL ஜஸ்ட் ரேங்க் மித்ரா ஆர் ரேங்க் குருஜி எந்த வெப்சைட்லனாலும் போடலாம். ஸோ 2 வெப்சைட்டோட லிங்க்குமே உங்களுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரா மார்க் என்னங்கிறத நீங்க இதுலயே டீடைலா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு எவ்வளவு ரா மார்க் வருது
அதே மாதிரி நீங்க என்ன கேட்டகரிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க ஓபிசி உங்களோட ரா மார்க் என்ன? எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க உங்களோட ரா மார்க் என்ன? ஜெனரல் உங்களோட ரா மார்க் என்ன? இடபிள்யூஎஸ் உங்களோட ரா மார்க் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப்லனாலும் மெசேஜ் பண்ணலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களுக்கு எவ்வளோ ரா மார்க் வருது, நீங்க என்ன கேட்டகரிங்கிறத மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அட்டெண்ட் பண்ண இந்த 100 கொஸ்டினையும் கரெக்ட்டா பாருங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம், அத ராங்குன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ரைஸ் பண்றதுக்கு ₹50 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அப்ப இந்த 100 கொஸ்டினையும் கரெக்ட்டா பாருங்க. நீங்க கரெக்ட்டா போட்டிருக்க ஆன்சருக்கு அவங்க ஏதாவது தப்பு போட்டிருக்காங்களா? அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, என்ன பண்ணுங்க, அத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 0.25 மார்க்குமே நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அவங்க ஆன்சர் எதுவுமே சூஸ் பண்ணல. 2வது கொஸ்டின் பாருங்க. அவங்க ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது கொஸ்டின்ல ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். இவங்க வந்து எந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணல. ஓகேவா? சோ ஆப்ஷன் சூஸ் பண்ணலனா இந்த மாதிரி 2 கோடு மட்டும் போட்டு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கொஸ்டினையுமே நீங்க பாருங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். இவங்க சூஸ் பண்ணிருக்கிறது ஆப்ஷன் டி. சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையா பாருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஆன்சர் கீ செக் பண்றதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. வந்திருக்க குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்டிபிசி எக்ஸாம் எனக்கு வந்து நவம்பர் 16 வந்து என்டிபிசி எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணும். குரூப் டிக்கும் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு படிச்சதே கிடையாது. எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி நான் கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி நம்ம ஆப்ல அதுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்டிபிசிக்கான மேக்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஆன்சர் கீ வந்ததுனால உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ நாளையில இருந்து என்டிபிசிக்கான 30 டேஸ்க்கான கிளாஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருவோம். ஸோ நாளையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16 மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான 30 டேஸ் கிளாஸஸ் வந்து நாளைக்கு ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு ஆன்சர் கீயால வீடியோ போட முடியல. ஸோ நாளையில இருந்து அந்த கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து அந்த கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்க குரூப் டிக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆன்சர் கீ பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டா ஒரு 6 டேஸ் தான் ஆன்சர் கீ வந்து செக் பண்ண முடியும். அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ண முடியும். அதனால இந்த 6 டேஸுக்குள்ள ஆன்சர் கீயை குயிக்கா செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.